முதலில் மேஷ ராசிக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றம், வருமானத்தில் உயர்வு, பணி வளர்ச்சி, தொழில் லாபம் இதனால் ஏற்படக்கூடிய தைரியமாக இருக்கலாம். தொடர்ந்து ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை காட்டுவது, தாயார் ஆரோக்கியம், தன்னுடைய ஆரோக்கியம் பார்த்துக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். புதிய முதலீடுகள் அதிகம் செய்து கொள்ளக்கூடிய நிறைய வாய்ப்புகளாக ஏற்படும். தொடர்ச்சியாக இவர்களுக்கு கிரகநிலை இது போன்ற விரயங்களை சாதகமாக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பில் இருப்பதனால் அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல விரயங்களை சுப விரயங்களாக செய்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். ராசிநாதன் செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வை கிடைப்பது பெரிய யோகமான நிலையாகவே கருதப்படுகிறது. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய நிலையில் எதுவாக இருந்தாலும் சற்று பொறுமையும் நிதானமும் உதவும் அப்படின்னு சொல்லலாம். பணி ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகள், நீண்ட நாள் தடைகள் நீங்கக்கூடிய அளவிற்கு பணி வளர்ச்சி இன்று சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டத்தினால் பணியில் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படும். பூர்வீகத்திலிருந்து வெளியில் செல்லக்கூடிய நல்ல அமைப்பாக இருப்பது நல்ல நிலை. 5ஆம் வீட்டிற்கு மாறி இருக்கக்கூடிய புதன் கிரகமும் குழந்தைகளுடைய நிலையில் ஒரு ஸ்டெபிலிட்டி, மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி ரிஷபராசிக்கு ஒரு திருப்தியான நிலையை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு ராசிக்குள்ளே கோச்சார சந்திரன் செல்வது ஏதோ ஒரு மன அழுத்தம் ஏற்படலாம். தேவையில்லாத மன அழுத்தம் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நீங்க உணர வேண்டும். பணி ரீதியிலாக சிலருக்கு ஒரு சின்ன சின்ன அதிர்வலைகள் போன்ற நிலை இருக்கலாம். பணி மாற்றங்களுக்கான ஒரு அறிகுறியாக இதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். மிதுனத்திற்கு அதிகமாக பணி தொடர்பான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காலகட்டமாக கோச்சாரத்தில் ரொம்ப பிரைட்டாக தெரிவது ஒரு நல்ல நிலை. அவரவர்கள் சூழலுக்கு ஏற்றாற் போல பேப்பர் போடுவதில் அவசரம் காட்டாமல் இருப்பது, பணியிடத்தில் உங்களுடைய பணி மாற்றங்களை பற்றின விஷயங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப என்ன சொல்றது வெளியில் சொல்லாமல் இருப்பது, காரியம் ஜெயிக்கும் வரை வெளியில் சொல்லாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். குருவினுடைய பார்வை ரொம்ப அற்புதமாக வாழ்க்கை துணையினால் ஒரு பக்கபலமான ஒரு செக்யூர்டான ஒரு சேஃபான ஒரு உணர்வு மிதுனத்திற்கு கிடைக்கும். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரனே 12ஆம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக பணியில் அதிகமான பணிச்சுமை, அலைச்சல்கள், விரயங்களை நோக்கிய சில விஷயங்களாக ஏதோ ஒரு இரிட்டேஷன் இருக்கலாம். மேலே சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்த மன அழுத்தமாகவும் அது இருக்கலாம். சில புதிய முதலீடுகளுக்காக அதிகமாக அலையக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம். சிலர் சில பிரயாணங்களுக்காக நீண்ட நாள் பிரயாணங்களுக்கான ஒரு விருப்பமாக நிறைவேறக்கூடிய நிலையும், அதுக்கு ஏற்பாடு நிறைய நீங்க அங்கு இங்கு அலைந்து நம்ம எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பில் நிறைய பிஸியாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஆன் த ஹோல் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை காட்டுவது கடகராசிக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். எப்பொழுதும் போல் குடும்ப வாழ்விலும் கண்டினியூஸாக நீங்க வாக்குவாதத்தை தவிர்ப்பது மட்டுமே உங்களுக்கு நன்மை அளிக்கும்.